அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவி சுப்பையா. வெல்கம் டு தென்காசிக்காரன். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட சட்டமன்றத்தில் ஸ்ரீமதி வழக்குக்கு எப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாரோ, எந்த கொம்பனாக இருந்தாலும் விடமாட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைய வரைக்கும் 2.5 வருஷம் முடிஞ்சு 3 வருஷத்தை தொடப்போகுது ஸ்ரீமதி வழக்கு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இந்த 2.5 வருஷத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட ஒரு அடிப்படை விசாரணை கூட இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு வழக்கறிஞர். ஆனால் அதை கொடுக்க முடியல அவங்களால. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த பிரச்சனை நடந்த உடனே இங்கே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் வந்து சிசிடிவி பதிவுகள் அடிப்படையில் குற்றவாளியை கைது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டாரு. இப்போ சொல்லுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது வாய் கூசலையா? ஒரு அம்மா பிள்ளைய பறி கொடுத்துட்டு என் பிள்ளைய எப்படி கொன்னாங்கன்னு தெரியாமல் நான் ஒவ்வொரு கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், காவல்துறை, நீதிமன்றம், காவல் நிலையம் அத்தனையும் ஏறி இறங்கி பார்க்காத மந்திரி இல்லை, பார்க்காத ஒரு முதலமைச்சரே நேரில் வந்து புகார் கொடுத்து. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? எந்த கொம்பனாக இருந்தாலும் விட மாட்டோம்னு சொன்னீங்க. 2.5 வருஷம் ஆகிக்கு ஒரு அரசு முதலமைச்சர் உங்கள் வார்த்தைக்கு அங்கே மதிப்பு இல்லையா? காவல்துறையை கொடுக்கவில்லையா? யாரும் கொடுக்கல. பள்ளித்தாளர் தெளிவாக சொல்லுவாங்க. ரா ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போயிட்டாங்க காவல்துறை. அந்த ரா ஃபுட்டேஜை அப்படி காமிக்கணுமா இல்லையா? இன்னும் இது வரைக்கும் ஏன் காமிக்கல? அந்த வழக்குக்கு இடையூறாக இருக்குது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அதை ஏன் உங்களால் வாங்கி தர முடியல? இந்த வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வழக்கில் மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவுகள் ஆதாரம் அடிப்படையில் வச்சு நாங்கள் உடனே குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. இது கொஞ்சமாக சொல்லுறதுக்கு உங்களுக்கு வாய் கூசலையா? ஏன் எப்படி உங்கள் ஆளுங்கட்சி தரப்பு மந்திரிகளோட பேர் அங்கே அடிபடுது, அதனால் ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்களே என்ன சொல்லுவீங்க? யார் அந்த சார்? அந்த சாருங்க பேரை நான் பேரை சொல்லி கலங்கப்படுத்த விரும்பவில்லை. அப்படி நீங்களே சொல்லுவீங்க. நாங்கள் சொல்லலை, நீங்கள் சொல்லுவீங்க. எங்களுக்கெல்லாம் முன்னோடி வழிகாட்டியாக இருந்தவர், அவர் பேரை சொல்லி அவர் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த விரும்பவில்லைன்னு சொல்லுவீங்க. ரைட்டு, அவர் பேரை சொல்ல வேண்டாம். குற்றவாளி அவன் ஒருவன் தானா? ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளியா? அவன் பின்னால் எத்தனை பேர் கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுங்க. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கள்ளக்குறிச்சி வழக்கிலேருந்து கேட்டுட்ருக்கோம். கள்ளக்குறிச்சி வழக்கிலேருந்து நல்லா கேட்டுக்கோங்க. கள்ளக்குறிச்சி வழக்கில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டாங்க. இங்கே 76 சிசிடிவியில் 56 சிசிடிவி வேலை செய்யலை அப்படின்ட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் ஆட்சிக்கு தான் இது கெட்ட பேர், பார்த்துக்கோங்க மக்கள். நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு தரப்புலேருந்து பேசுகிறோம். எந்த ஒரு ஆதாரம் அடிப்படை இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டேங்காங்க. 2.5 வருஷமாக வழக்கை இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்களும் உடந்தையாக இருந்தீங்கன்னா அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுவீங்க, எங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லுவீங்க. எங்கே பாதுகாப்பு கொடுத்துருங்க? 2.5 வருஷமாச்சு ஒரு பள்ளி குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னென்னு கேட்டுக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை. பாமர மக்களுக்கு வந்து எது நடந்தாலும் அவங்க நாசமாக போயிடணும். உங்கள் தரப்பு ஆளுங்கட்சி தரப்பாக இருந்தால் நீங்கள் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுக்குங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? நல்லா இல்லை. இது அரசியல் சாசனத்துக்கு இது நல்லா இல்லை. எப்பேற்பட்ட எவ்வளவு ஒரு பெரிய வழக்கறிஞர் ஒரு படித்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் நாங்கள் அடுத்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் உங்களால் இன்னும் தர முடியல, வாங்கி தர முடியல. அரசு தான் வாங்கி கொடுக்கணும். நாங்கள் வாங்கணும்னா எப்போ வாங்கியிருப்போம். நாங்கள் வாங்கினா எங்கள் மேலே அடிதடி கேஸ் மாதிரி வந்துடும். நாங்கள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி இறங்கிடுவோம் நாங்கள். ஆனால் அரசு, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்காக நாங்கள் மரியாதையாக கேட்டுட்டு இருக்காங்க. அதை மரியாதை நீங்கள் அந்த அடிப்படையில் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் இன்னும் உங்களை வந்து இந்த அரசை வந்து ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு களங்கம்தான். இன்னும் இந்த வழக்கில் நீங்கள் இந்த குற்றவாளிகளை காட்டி கொடுக்காம காப்பாற்ற நினச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மேலும் மேலும் உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் தான் உருவாக்கிட்டு இருக்கும். அதை நீங்களே ஏற்படுத்திக்கிடாதீங்க.
எவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனமா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பள்ளியில் இருக்க 210 கேமரா இருக்குன்னு சொல்லலாம். 210 கேமராவில் முக்கியமான 26 சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குன்னு சொன்னா இது எந்த ஊர்ல பைத்தியக்கார ஊர்ல பணியார மழை பெஞ்சுன்னு சொன்னாலும் அந்த கதையா இருக்குது. உங்க பள்ளி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு அங்கே உள்ள ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனைன்ன உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவு ஆதாரத்தை வச்சு நாங்கள் கைது பண்ணோம்னு உங்களால் வாய் கூசாமல் சொல்லுவீங்களே, அப்போ இதுக்கு மட்டும் ஏன் வரல? இது அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பொண்ணு மட்டும் பெரிய இது இந்த பள்ளியில் படிக்கிற பள்ளியெல்லாம் ஒன்றும் இது இல்லையா? அரசு பள்ளியில் தனியார் பள்ளியில் படித்ததுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு விசாரணையே கிடையாதா? பைத்தியகாரத்தனமா இல்லை இது? முதலமைச்சர் உரையிலே நல்லா தெரியுது அவர் என்ன சொல்ல வராரு. எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப அவசப்பட்டு கேட்குறாரு அரசியலாக்காதீங்க அப்படின்ட்டு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பவத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி, அவங்க ஆட்சியில் நடந்தது, அடுத்து உங்கள் ஆட்சி நடக்கல. நீங்கள் இந்த 4 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? அவங்கள எல்லாத்தையுமே அப்படியே ஏன் குற்றவாளியை தூக்கி உள்ளே போடுங்கன்னு ஏன் போட மாட்டேன் தயக்கம்? இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிச்சுடா. பொள்ளாச்சி வழக்கில் யார் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கப்புறமும் மறுபடியும் நாங்கள் அவரை நாங்கள் பொள்ளாச்சி உங்கள் ஆட்சியில் நடக்கலையா அப்படிங்கிற கேட்டால் இது என்ன தெரியுமா? உங்கள் ஆட்சியிலே நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, எங்கள் ஆட்சியில் நடந்த தப்பை பேசாதீங்கன்னு சொல்ல மாதிரி தெரியுது. ஆமாம், நாங்கள் சொல்லல, பட் பொதுமக்கள் நிறைய பேர் எல்லாமே பக்கத்தில் நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக உட்காந்து பார்த்துட்டு தான் உங்கள் உரையை கேட்டுட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். சரிங்களா? அப்படி பேசக்கூடாது. என்ன நடந்திருக்கணும்? பொள்ளாச்சி வழக்கில் நீங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுங்க. உங்கள் ஆட்சியில் நடந்த தவறுகளையும் நீங்கள் கரெக்டாக ஒரு பள்ளியில் நடந்த கொலைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டோமுங்க. அதில் தான் முக்கியமான ஆதாரமே இருக்குது. அதையே உங்களால் வாங்கி தர முடியல. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போன ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் நடக்கலையா பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னு சொன்னால் இப்போ இது எதை குறிக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நீங்களே பாருங்கள், அந்த உரையை நான் போடுதேன், பின்னாடி வருது, அதை கேளுங்க, என்னன்னு கேளுங்க. ஆனால் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. ஏனென்றால் எங்களையெல்லாம் ஆளாக்கியவர் அவர். அந்த உணர்வோடு அந்த பெயரை தவிர்த்து சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசி வருகிறார், அதனை பார்க்கலாம். பெயரை சொல்லி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீர்கள். ஆனால் நான் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. ஏனென்றால் எங்களையெல்லாம் ஆளாக்கியவர் அவர். அந்த உணர்வோடு அந்த பெயரை தவிர்த்து சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது மாபெரும் கொடூரம். அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குறித்து இந்த அவையில நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள், வேல்முருகன் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், சதன் திருமுனைக்குமார் அவர்கள், கே மாரிமுத்து அவர்கள், நாயமாரி அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள், எம்.ஆர். காந்தி அவர்கள், ஜி.கே. மணி அவர்கள், செல்வ பிறந்தை அவர்கள், உதயகுமார் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து பேசியிருக்கிறீர்கள். இது குறித்து இந்த அவையில உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர் பேசியிருக்கிறீர்கள். இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேல தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க. சில இல்ல, ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார். யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா, உறுதியா, ஆணித்தரமா முதலே நான் சொல்லிக்கிறேன். குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாம விட்டு இருந்தா, அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம். ஆனா சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும், குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும்
அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 24/12/2024 அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை. இருந்தாலும் எதிர்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பா பேசுறாங்க. அதுக்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவல் மையம். அது நம்ம காவல்துறையால உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. NIC கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாதுகாப்பு இல்லை, கேமரா இல்லை, 19 ரூபாய் சொல்ற குற்றச்சாட்டு உண்மை இல்லை. சம்பவ நிலைய வளாகத்தில் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்.